ஹாய் நம்ம வந்து ஏற்கனவே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் மணி மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். மணி மார்க்கெட் வந்து என்னென்னு ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம்னா கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறதுனா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், அதாவது 1 இயர்க்கு மேலே போச்சுன்னா அது வந்து நம்ம கேபிட்டல் மார்க்கெட் அந்த மாதிரி சொல்லுவோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படி எடுத்துட்டாலும் இதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா கார்ப்பரேட் அண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு 2 இருக்கா. அந்த கார்ப்பரேட் அண்ட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ளே போனீங்கன்னாலும் ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படிங்கிற மட்டும் என்னென்னு பார்ப்போம். கவர்மெண்ட் செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, அவங்க கடனாக வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கடனை வாங்குறதுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆர்பிஐ மூலமாக ப்ரைமரி மார்க்கெட்டில் வெளியிடுவாங்க. அந்த என்பிஎஃப்சி பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வாங்குவாங்க. கவர்மெண்ட் வந்து சில டைம்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வெளியிடுவாங்க. அப்போது இதை தான் நம்ம வந்து 0 கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்னா ஃபேஸ் வேல்யூ வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 9,000 கொடுத்து வாங்கலாம், நமக்கு வந்து 10,000 ரூபாய் கிடைக்கும். இதுதான் இதை நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோலேயே போட்டிருப்பேன். ஸோ இதுதான் 0 கூப்பன் ரேட். இன்னொன்று இப்போது இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமானா இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போது டிஸ்கவுண்ட் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னா இப்போ அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வச்சு அதை வந்து அதுதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட வெளியிடுவாங்க. இதுக்கு பேர் தான் கூப்பன் ரேட், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இதுலேயே என்னென்னா இப்போ என்பிஎஃப்சி அண்ட் பேங்க்லாம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மறுபடியும் செல் பண்ணுற செக்யூரிட்டிஸை செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் போய் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் மறுபடியும் இது பண்ணுறாங்களா, அதை செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ வந்து பாண்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, பாண்ட் ப்ரைஸ்க்கும் பாண்ட் ஈல்டுக்கும் ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது ப்ரைஸ் அதிகரிச்சதுன்னா ஈல்டு குறையும், ஈல்டு அதிகரிச்சதுன்னா ப்ரைஸ் குறையும். இந்த மாதிரி எப்படின்னா பாண்ட் ஈல்டுனா ஃபஸ்ட் என்னென்னா நம்ம ஒரு முதலீடு போடுறோம்னா அந்த முதலீட்டுக்கு கிடைக்கிற உண்மையான இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுதான் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை நம்ம முதலீடு பண்ண அமௌண்ட் இன்டூ 100 போட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் கிடைக்கும். இதை போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், பாண்ட் ப்ரைஸும் அண்ட் பாண்ட் ஈல்டும் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பாண்ட் ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும், அதே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது பாண்ட் ஈல்டு வந்து கம்மியாக இருக்கும். இது அவ்வளோதான். மற்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.